தமிழ்நாட்டில் ப்ரோக்ராம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்கு, குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சென்னை தொண்டர்களையும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதாவது ஒரு ஏர்போர்ட் வந்து இறங்கி அந்த விழாக்கான அந்த ஸ்பாட்டு போகிற வரை மிகப்பெரிய தொண்டர்கள் எழுச்சியோட அந்த வரவேற்பு ரெகுலராக கொடுக்கும். இந்த முறை அது புதுச்சேரிக்காக வந்ததுனால அது கொடுக்கப்படலை. பர்சனலான மீட்டிங் யாருன்னா கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா சந்திப்பாங்க. எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்காரு. அது என்ன சந்திச்சாங்க, என்ன பேசினாங்கன்றத நீங்கள் அமித்ஷா அவர்களுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு தான் தெரியும். பொது வழியில் யாருக்கும் தெரியல. நீங்கள் மரிய விலசன் பேசினார், தமிழை வந்து கிறிஸ்தவ மதத்தோட ஒப்பிட்டு கிறிஸ்தவ மதத்தில் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், அது சொல்றது மட்டும் இல்லாமல் எங்கள் மனம் அமைதி சொல்லிக் கொடுக்குது, அதை சொல்லிக் கொடுக்குதுன்னா சொல்கிறது அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மதத்தை தேவையில்லாமல் காரணம் காட்டி தமிழ் மொழியை வந்து தரம் தாழ்ந்து பேசினதை முதல் கண்டித்தவர் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் அவர்கள் தான். இந்த பங்களிப்பு அண்ணாமலை இருக்கிறப்ப இருந்த அந்த கவனமும் இப்ப நயனாருக்கு வந்து இந்த ஊடக அண்ணாமலையெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு காமெடியா இருக்குங்க. அண்ணாமலை இல்லாம பாஜக அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. நீங்க அண்ணாமலை வெளியே போனாரு, அண்ணாமலை கிட்ட இருக்க பாதி பேர் வெளியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. பாஜகவுடைய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் சட்டசபையில் வந்தால் வெளிநடப்பு செய்யறாரு. நீங்க போஜராஜன் ஒரு ஆளா இருந்தாலும் டீலிமிட்டேஷன் நாங்க ஆதரவு தர மாட்டோம், 33% நீட்டுக்கும் வெளியே போனாரு, டீலிமிட்டேஷன் ஆதரவு தர மாட்டேன்னு சொன்னாரு, பிளஸ் 33% வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆதரவு தரேன்னாரு. எங்களுடைய ஸ்டாண்டா சொல்றதுக்கு சட்டசபையில் ஒருத்தர் இருக்காரு, அங்க பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். பாஜக பின்வாங்குதா, பாஜக வந்து மண்டியிட்டது, பாஜக வந்து அடிபணிந்து விட்டது, இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னாடி நாட்டு நலன் முக்கியம் அப்படின்னு மோடிஜி அவர்கள் நினைக்கிறார். ஒரு போராட்டம் பயங்கரவாதிகள் போராட்டமாக மாறக்கூடாது, தீவிரவாதிகளோட போராட்டமா மாறக்கூடாது. இந்த அரசாங்கம் பயப்படுது, அது ஒத்துக்கூடாது. அதுல பயப்படுதல் என்ன இருக்கு? எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம், 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அது குறித்து விவாதிக்க பாஜகவின் கலை மற்றும் கலாச்சார பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷன் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜி. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பாஜக ரொம்பவே சைலண்டா இருக்கு. சமீபத்தில் சட்டசபையில் வந்து பாத்தீங்கன்னா வெளியேறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ரிட்டர்ன் வந்து ஒரு சிரிப்பலை ஏற்படுத்திருந்துச்சு. அதுவும் பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து பாஜக கருத்து தெரிவிக்கிற மாதிரியும் தெரியல. பாஜக எதற்காக காத்திருக்கா இல்லை? முதல்ல நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தையே நான் வந்து முற்றிலும் மறுக்கிறேன். பாஜக சைலண்டாக இருக்குன்னு நீங்கள் சொன்னதே மறுக்கிறேன். இன்றைக்கு தாவேக ஆட்சி வந்ததுலேருந்து அதிகமான போராட்டங்களை தமிழ்நாட்டில் முன்னெடுத்தது பாஜக தான். கவனம் பெறுதுன்றதில்லை, எங்களுடைய வேலைகளை செஞ்சுட்டு இருக்கோம். கவனம் பெறுவதற்கான சூழ்நிலையை இங்கே தாவேக அரசு ஏற்படுத்த மாட்டேன்ற ஊடகவியலாளருக்கும் மற்றவருக்கும் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை கொடுத்து எங்களுடைய செய்திகளை பெரிய வேகமாக வளராமல் பார்த்துக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து போறாரு, அப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இல்லை, உள்துறை அமித்ஷா வந்தது வந்து தமிழ்நாட்டுக்கான ஃபங்க்ஷன் இல்லை, குறிப்பாக தமிழ்நாட்டில் சென்னைக்கான ஃபங்க்ஷன் கிடையாது, அது வந்து பாண்டிச்சேரிக்கான ஃபங்க்ஷனு. அதனால வந்து இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களை யாரும் ஏர்போர்ட்டுக்கு வந்து பெரிய லெவலில் வரவேற்பு கொடுத்து அவங்க கூப்பிடல. இல்லை, அது வந்து அரசியல் ரீதியாக மேல்மட்டம் இருக்கவங்க சந்திக்கிறாங்க, அதனால ஏர்போர்ட்டுக்கு யாருமே போகலன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. மேல்மட்டத்தில் இருக்கக்கூடிய கோர் கமிட்டியில் இருக்கவங்க, மாநில தலைவர் வந்து எல்லாருமே போய் பார்த்து ரிசீவ் பண்ணுறாங்க. வழி என்பது அது சம்பிரதாய முறை. அது இங்கே தமிழ்நாட்டில் ப்ரோக்ராம்னா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை சுற்றி இருக்க, குறிப்பாக சென்னையை சுற்றி இருக்க செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களுக்கு சென்னை தொண்டர்களையும் சேர்த்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுப்போம். அதாவது ஒரு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி அந்த விழாக்கான அந்த ஸ்பாட்டு போகிற வரை மிகப்பெரிய தொண்டர்கள் எழுச்சியோட அந்த வரவேற்பு ரெகுலராக கொடுப்போம். இந்த முறை அது புதுச்சேரிக்காக வந்ததுனால அது கொடுக்கப்படலை. பர்சனலான மீட்டிங் யாருன்னா கேட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருந்தாங்கன்னா சந்திப்பாங்க. எடப்பாடி அவர்கள் சந்திச்சிருக்காரு. அது என்ன சந்திச்சாங்க, என்ன பேசினாங்கன்றத நீங்கள் அமித்ஷா அவர்களுக்கு, எடப்பாடி அவர்களுக்கு தான் தெரியும். பொது வழியில் யாருக்கும் தெரியல. நாங்கள் வந்து இன்னைக்கு வரையும் எங்கள் கொள்கைக்கு மாறான ஒரு விஷயம் வந்து சட்டசபையில் நடந்தாலும் வெளிநடப்பு செய்கிறோம், வெளியில் நடந்தாலும் அதற்கான குரலை கொடுக்குறோம். நீங்கள் மரிய விலசன் பேசினார், தமிழை வந்து கிறிஸ்தவ மதத்தோட ஒப்பிட்டு கிறிஸ்தவ மதத்தில் நான் வந்து பான் கிறிஸ்டின்னு, கிறிஸ்தவ மதத்தில் பிறந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், அது சொல்றது மட்டும் இல்லாமல் அமைதியெல்லாம் சொல்லி எங்கள் மதம் வந்து அமைதியெல்லாம் சொல்லி எங்கள் மனம் அமைதி சொல்லிக் கொடுக்குது, அதை சொல்லிக் கொடுக்குதுன்னா சொல்கிறது அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த இடத்துல மதத்தை தேவையில்லாமல் காரணம் காட்டி தமிழ் மொழியை வந்து தரம் தாழ்ந்து பேசினதை முதல் கண்டித்தவர் எங்களுடைய மாநில தலைவர் நயனார் அவர்கள் தான். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாழ் அப்படின்றதையும் மேற்கோள் காட்டி, வாடிய போதெல்லாம் வாடிய பயிர் வந்து கண்ட போதெல்லாம் வந்து வாடினேன்னு சொல்லி வள்ளலார் அவர்களது மேற்கோள் காட்டி, இன்னும் பல விஷயங்களை மேற்கோள் காட்டி முதலுக்கு வந்து குரலை வந்து வெளியிலிருந்து கொடுத்தது அவர் தான்.
அப்போ நாங்கள் தொடர்ந்து எங்களுக்கான பங்களிப்பை கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இல்ல அந்த பங்களிப்பு அண்ணாமலை இருக்கிறப்ப இருந்த அந்த கவனமும் இப்ப நயனாருக்கு வந்து இந்த ஊடகங்கள் கொடுக்குற கவனமும் அந்த வித்தியாசம் அண்ணாமலையெல்லாம் இருக்குல்ல? ஒரு ஆளுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு காமெடியா இருக்குங்க. ஆனா அண்ணாமலை அண்ணாமலை இல்லாம பாஜக பேசுற அதெல்லாம் விஷயத்துல ஒண்ணுமே எதுவுமே கிடையாதுங்க. நீங்க அண்ணாமலை வெளியே போனாரு, அண்ணாமலை கிட்ட இருக்க பாதி பேர் வெளியே உள்ள வந்துட்டு இருக்காங்க. நீங்க பாதி பேர் வெளியே, நீங்க செய்தித்தாள் படிக்கிறீங்களான்னு தெரியல. நீங்க லீடிங்கான தமிழ் நியூஸ் ரெண்டு ரெண்டு நாள், நேத்து நியூஸ் இன்னைக்கு நியூஸையும் பாருங்க. நேத்து வந்து பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சாதாரண தொண்டர்கள் பேரே போட்டிருக்காங்க. இத்தனை தொண்டர்கள் வந்து வெளியே வந்து நாயனார் மூலம் இன்னைக்கு ஜாயினே பண்ணிட்டான். இப்ப அணிப்பிரிவுல இருந்து போனவங்க, கிளையில இருந்து போனவங்க, மாவட்டத்துல இருந்து போனவங்க பாதி பேர் திருநெல்வேலியில நயனாருடன் இணைந்தே வந்துட்டாங்க. அதெல்லாம் வந்து இப்போ இது கிடையாதுங்க. ஒரு ஒரு புதுசா ஒரு விஷயம் வரப்ப அது பின்னோக்கி அந்த கவர்ச்சியில ஓடுறது தான். அப்புறம் இந்த படம் புளிக்குன்னு சொல்லி திருப்பி வந்துருவாங்க. நிறைய பேர் அதிகாரம் வேணும்னு சொல்லி போறாங்க. அங்க அதிகாரம், அவருக்கே அதிகாரம் இல்லாதப்ப அவர் யாருக்கு அதிகாரம் கொடுப்பாரு? முதல்ல அவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்க முடியாதுன்ற ஒரு தவிப்புல இருக்கிறாரு. தாவேக்காக்கு ஆதரவு ஸ்டாண்ட் எடுக்கிறதா, தாவேக்காக்கு எதிரான ஸ்டாண்ட் ஒரு எடுக்கிறதா? வருஷத்துக்கு தாவேக்கு எதிரான விஷயங்கள் பேச முடியாது, இப்பதான் புதுசா ஆரம்பிச்சிருக்காங்கன்ற விஷயங்கள் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்காரு. தாவேக்காக்கு எதிராக நீங்க பேசலாம், எப்படி வளருவீங்க? உங்க கட்சிக்கு நீ ஜிங்ஜாக் அடிச்சிங்கன்னா நீங்க வளர முடியாதுல்ல. இன்னைக்கு வந்து அண்ணாமலை பின்னாடி இருக்கிறது எங்களை இளைஞர் கூட்டம் இருக்குன்றாங்க, தாவேக்கால் பின்னாடி இருக்க இளைஞர் கூட்டம் இருக்குன்றாங்க. ஜென்சி தான் எங்களோட மேஜர் கோர் ஓட்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. அப்ப அந்த கோர் ஓட்டர்ஸை ஷேர் பண்ண விஜய் எப்படி அனுமதிப்பாரு? அதனால அது அப்படியே வரும். அது வந்து கொஞ்ச நாள் அப்படியே ஓடும். அதுக்கப்புறம் அது அப்படியே போய் வேற கட்சியில எதனா சேர்ந்துருவாரு, இல்லை வேற எதனா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பார். தவிர அவருக்கு வந்து வயது இருக்கு. அதாவது 2031 சட்டமன்ற எலெக்ஷன் தான் இலக்குன்ட்டார். ஸோ அவருக்கு வயது இருக்கு. அவர் குறைந்த வயதை உடையவர். அங்க போனவெல்லாம் வயது குறைந்து கிடையாதுல்ல. அங்க போனவரெல்லாம் லீடிங் பர்சன்லாம் கருணாராஜ் முதல் ரிட்டையர் ஆன ஸ்டேஜ்ல போயிருக்காருங்க. அவர் ஏஜ்ல பாதி பேர் அங்க போயிருக்காங்க. அவங்க அதிகாரிகளெல்லாம் அவங்களுக்கு தூக்கம் வராதுங்க. இவர் வந்து பொறுமையா எடுக்கிற ஒரு ஸ்டெப்புக்கு ஏற்ற மாதிரி வயதானவர்கள் வைக்க முடியாதுல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த படம் புளிக்குன்னு சொல்லி திருப்பி வருவாங்க. இன்றைக்கு பாஜக தன்னுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப தெளிவா இருக்கு. தன்னுடைய பாஜகவுடைய அரசுக்கு எதிரான தீர்மானங்கள் சட்டசபையில வந்தா வெளிநடப்பு செய்யறாரு. நீங்க போஜராஜன் ஒரு ஆளா இருந்தாலும் டீலிமிட்டேஷன் நாங்க ஆதரவு தர மாட்டோம். 33% திருப்பக்கு வெளில போனார். நீட் திருப்பக்கு வெளில போயிட்டார். ஆமாங்க, நீட்டுக்கும் வெளியே போனாரு, டீலிமிட்டேஷனுக்கு ஆதரவு தர மாட்டேன்னு சொன்னாரு. பிளஸ் 33% வந்து நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ஆதரவு தரேன்னாரு. எங்களுடைய ஸ்டாண்டா சொல்றதுக்கு சட்டசபையில ஒருத்தர் இருக்காரு, அங்க பிரதிபலிக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் செயல்பாடே இல்லாமல் இருக்கிறது. ஒருத்தர் இருந்தாலும் 1000 பேர் இருந்தாலும் நாங்க என்ன ஸ்டாண்ட்ல இருக்குன்றத சட்டசபையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களும் சபாநாயகர்களும் ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் சொல்ற ரெப்ரஸன்டேட்டிவா மூட்டியுடைய சட்டமன்ற உறுப்பினர் போஜராஜன் இருக்கார்ல, அங்க சொன்னார்ல அவரு, எங்க பிஜேபி ஸ்டாண்டு வந்து நீட் வேணும், பிஜேபி ஸ்டாண்டு வந்து டீலிமிட்டேஷன் வேணும், 33% நீங்க இதோட நீங்க தனித்தனியா தீர்மானம் வந்தீங்கன்னா 33%க்கு நாங்க ஆதரவு தரோம், மற்றதுக்கு வெளியில வரணும் வந்தாங்க. இதுல என்ன இருக்குதுல? நாங்கள் உயிர்ப்பாக இருக்கிறோம், நாங்கள் வல்லமையாக இருக்கிறோம், எங்களுக்கான வேலைகளை ரொம்ப ரொம்ப ஸ்லோவா எடுத்து வச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு போராட்ட களத்தை வைக்கிறதுக்கு கூட இன்னைக்கு கோயம்புத்தூர்ல பாரத தேசிய கொடியை ஏந்தி ஒரு பேரணியை எல்லா வருடமும் நம்ம நடத்துவோம் சுதந்திர தினத்தன்று. இன்னைக்கு அதுக்கு வந்து தவேக அரசு தடை வீசிருக்கு. இன்னைக்கு கோர்ட்ல போட்டிருக்காங்க. இதுல பேரணி நடத்த விடுறதுக்கும் மக்களிடம் கொண்டு போய் சேர்றதுக்கும் கன்னட ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கொடுத்தாதாங்க பண்ண முடியும். ராஜரத்ன ஸ்டேடியம்ல பண்ணோம். பாலியல் கொள்கை இங்க அதிகமா இருக்குன்னு ஒரு இங்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ரியாக்ஷன் கூட பண்ணல. தொடர்ந்து போராட்ட காலத்தில் நாங்க இருந்துட்டு தான் இருக்கோம், இல்லாமலாம் இல்லை. ஓகே சார். தொடர்ச்சியா மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மத்தியில் இருக்க பாஜக அரசுக்கு எதிரான ஒரு போராட்டங்களை கையில் எடுத்துக்கிட்டே இருக்காங்க. பாஜக அரசால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியலையோ அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் அப்படின்னா ஒரு அமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்றது, அந்த பதவியை விட்டு ராஜினாமா பண்றது ஒரு நீண்ட கால பாஜக வரலாறுல மோடி வந்ததுக்கு அப்புறமா அது நடக்கவே கிடையாது. அப்படி இருக்கிறப்ப தர்மேந்திர பிரதானோட இந்த விட்ராவல் கடைசி நாள்ல வந்து தான் வந்து அமித்ஷா வந்து நான் பேசுறேன்னு சொல்லிட்டு சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாஜக வந்து பின்வாங்குதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, பாஜக பின்வாங்குதா, பாஜக வந்து மண்டியிட்டது, பாஜக வந்து அடிபணிந்து விட்டது, இந்த செயல்களுக்கெல்லாம் பின்னாடி நாட்டு நலன் முக்கியம் அப்படின்றது மோடிஜி அவர்கள் நினைக்கிறார். ஒரு போராட்டம் பயங்கரவாதிகள் போராட்டமாக மாறக்கூடாது, தீவிரவாதிகளோட போராட்டமா மாறக்கூடாது, இந்த அரசாங்கம் பயப்படுது. அது ஒத்துக்கூடாது. அதுல பயப்படுறதுல என்ன இருக்கு? ஒழுங்கா எக்ஸாம் நடந்தா போராட்டமே வந்திருக்கு. அதாவது 15 நாள் போராட்டம் நடந்துச்சு. நாடாளுமன்றம் ஸ்டார்ட் பண்ற முதல் நாள் தான் அந்த போராட்டம் நாடாளுமன்றத்தை நோக்கி நகர்றேன்னு சொல்லி ஜந்தர் மந்தர்ல இருந்து நகர்றப்ப தான் எல்லாவுடைய அசம்பாவிதம் நிகழ்வு. 15 நாள் போராட்ட காலத்தை வந்து மோடி அரசாங்கம் அனுமதிச்சதா இல்லையா? இன்னைக்கு பொதுநல வழக்கு போட்டிருக்கான். ஜந்தர் மந்தர்ல எந்த போராட்டத்தையும் யாரும் அனுமதிக்க கூடாது, இன்னைக்கு வழக்கு போயிட்டு இருக்கு உச்சநீதிமன்றத்துல போயிட்டு இருக்குல்ல. ஏன் அப்படி பண்றாங்கன்னா பப்ளிக் டிஸ்டர்ப் ஆறாங்க. ஆமாங்க, நீங்க வந்து போராட்டங்கள்னு கேட்குறீங்க. இப்போ சென்னையில் ஒரு 5 இடம் ஒதுக்கியிருக்காங்க. சேப்பாக்க விருந்தினர் மாளிகை ஒன்று, இப்போ ராஜரத்ன ஸ்டேடியம் கூட கொடுக்குறாங்க. பனகல் மாளிகை ஒன்று, வல்லூர் கோட்டை ஒன்று, செங்கார்வேல கலெக்டர் ஆஃபீஸ் ஒன்று. இந்த ஒரு 5 இடத்துல நீங்கள் வந்து எப்போ வேணால் போராட்டம் பண்ணுறதுக்கு பர்மிஷன் ப்ராப்பராக வேணால் பண்ணலாம். அதுமாதிரி ஜந்தர் மந்தரில் பண்ணுறதுனால பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகுது.
இப்போ வந்து புதிய வேளாண்மை திட்ட சட்டத்தை நம்ம கொண்டு வந்தோம். ரொம்ப ரொம்ப ஒரு வருஷமான போராடுறாங்க. அங்க போராடுறாங்க. எப்படி போராடுறாங்க? எல்லாருமே பண முதலாளிகள் உட்கார்ந்து சப்பாத்திய சாப்பிட்டுக்கிட்டு, மசாஜ் பண்ணிக்கிட்டு பயங்கரமா போராடுறப்ப, அங்க காலிஸ்தான் தீவிரவாதிகள் அது உள்ள புகுந்து அந்த போராட்ட களத்த மாத்தி செங்கோட்டையில போயிட்டு நம்ம கொடிய வந்து வெட்டி போட்டு அவங்க கொடிய ஏத்துறப்ப தான், இந்த இந்த ஒரு காரணத்தை வைத்து ஒரு தீவிரவாத கும்பல் வந்து இங்க குளிர்காய நினைக்குதுன்றப்போ, உடனடியாக புதிய வேளாண்மை திட்டச் சட்டத்த நாங்க ரத்து பண்றோம்னு சொல்லி மோடி அரசு வந்தது. நீங்க நினைக்கிறீங்க, அடிபணிந்து விட்டது, மாணவர்களுக்கு அடிபணிந்து விட்டோம், நாங்க கீழ்பணிந்து விட்டோம், நாங்க பயந்துட்டோம். அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் முன்னாடி நேஷனல் ஃபர்ஸ்ட், பார்ட்டி நெக்ஸ்ட். இதான் பிஜேபியோட தாரக மந்திரம். இந்த நாட்டுக்காக ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய ஈகோக்காக இந்த நாட்டுக்கோட விஷயங்கள் தவறா போச்சுன்னா உடனடியாக அந்த ஈகோ களைஞ்சு விட்டு கீழே வந்துருவோம். நம்ம இதுல ஒன்றும் பயம் இந்த இல்லை, தப்பு இல்லை. கவர்மெண்ட் வந்துதான் சார் ஆகும். ஜல்லிக்கட்டு விஷயத்துலயுமே அப்படிதான் நடந்துச்சு. நாட்டுக்காக ஒரு போராட்டம், ஒரு மக்கள் எழுச்சா ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா அதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து அடி பணிஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுக்கு அடுத்து அவங்க தான் வந்து ஓட்டு போட போறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அதை சார்ந்து சட்டம் ஒழுங்கு சார்ந்த பல விஷயங்கள் இருக்கு. அப்படி இருந்துமே வந்து பாஜக அரசு அது பதில் சொல்ல கூட மாட்டேங்குது. இந்த பேலட் குண்டுகளை யார் வந்து சொல்றது? அமித்ஷாவோட இதை நீங்க இப்போ கவனிக்கலன்னு நினைக்கிறேன். அவர் தெளிவா சொன்னாரு, நீங்க கேட்குற எல்லா விஷயத்துக்கும் நாங்கள் பதில் சொல்ல ரெடியா இருக்கிறோம். நீங்க நம்ம நாடாளுமன்றத்தில் வந்து பதில கேளுங்க. அதுக்கு ராகுல் காந்தி உடனே சொல்றாரு, பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்கன்றார். நான் பதில் சொல்ல போறேன். உங்க பதில் எனக்கு தேவையில்லை. பதில் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க, நாடாளுமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லுங்க. நாம பதில் சொல்றேன். நீங்க என்னென்ன கேட்குறீங்களோ வாங்க, விவாதத்துல பதில் சொல்றேன். எல்லா மசோதாக்கான கண்டென்ட் பதில் சொல்றேன். உங்க பதில் நாங்க கேட்க மாட்டோம். இது என்ன நாடாளுமன்றமா? திட்டமிட்டு 18 நாள் வந்து காங்கிரஸ் இந்த நாடாளுமன்றத்தை முடக்கியது. இல்ல காங்கிரஸ் மட்டும் தான் முடக்குதா, இல்ல பாஜகவும் காங்கிரஸும் சேர்ந்து நாடகம் போடுறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்கு. இது நாடகம் ஏங்க? ஆளுங்கட்சி கூட்டத்தொடர் அப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் நடக்குது. அதெல்லாம் வந்து காங்கிரஸ் ஏங்க, ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. காங்கிரஸ் எப்போதுமே நாடாளுமன்றத்தில் நிம்மதியாக நடத்தக்கூடாது. வெகக்கா சூழலை வச்சு ஒரு பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானுங்க, ரபேலை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானுங்க. அப்புறம் வந்து ஹிட்டன்பர்க்னு சொல்லி அமெரிக்காவில் எவனோ ஒருத்தன் வந்து உள்ள வாங்கினது அதானி பிரச்சனை வந்து இதில் நுழைச்சு நாடாளுமன்றத்தை முடக்கினானுங்க. அதுக்கப்புறம் வந்து பங்கு சேத ஊழல் சொல்லிட்டு அதில் வந்து ஊழல் நடந்துச்சு விசாரிக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒரு பிரச்சனையை பிரதானமாக வைத்துக்கொண்டு, இப்போ ராமர் கோயிலில் வந்து பணம் என்றதுல ஊழல் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ராமர் கோயில்ல பணம் என்றது ஊழல் நடக்குது இந்தியாவுக்கால சுத்தமான ஒரு பிரச்சனையா? நாடாளுமன்றத்தில் பெரிய விவாதிக்கிற பிரச்சனை. ராமர் கோயில் இந்திய மக்களுடைய பெரும்பாலான நம்பிக்கைன்றது இருக்குங்க. அது ஒரு ட்ரஸ்ட்ங்க. ஓட்டு வாங்கினதே ராமர் கோயில். அது அடுத்ததுங்க. சட்டசபை நாடாளுமன்றத்தை பொறுத்தவரை அது ஒரு ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட்ல முறைகேடு நடந்தது. அந்த உண்டியல் என்றப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க. மற்றபடி யார் யார் வந்து எது நன்கொடை கொடுத்தாங்களோ அது கிளியரா இருக்குன்னு ஆடிட்டிங் ரிப்போர்ட் ஒரு குழு வச்சு யோகி ஆதித்யநாத் ஒரு குழு வச்சாரு, ரிப்போர்ட் கொடுத்துச்சு. எங்கெங்க ஃபண்ட்ஸ் வந்ததோ, எங்கெங்க வந்து ராமர் கோயில் சம்பந்தமான நன்கொடைகள் வந்ததோ அதெல்லாம் கிளியரா இருக்கு. அந்த புக்ஸ் கிளியர்னு சொல்லி அறிக்கை கொடுத்துட்டாங்க. இதைவே அதாவது நாடாளுமன்றத்தை முடக்குவதற்கான காரணத்தை நீங்க தேடுறீங்க. புல்லட்டின் குண்டு நீங்க வந்து யூஸ் பண்ணீங்க, யார் யூஸ் பண்ண ஆர்டர் கொடுத்தாங்க, அது சொன்னாதான் நாங்க வந்து அமித்ஷா விடுவோம்னா, எந்த ஜியோகிராபிக்கல் லிமிட்ல என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை அது முதல் காரணம் கலெக்டர் தான் அந்த ஆர்டர் கொடுப்பாங்க. இது தெரியாதா உங்களுக்கு? டெல்லியை பொறுத்த வரைக்கும் போலீஸோட கண்ட்ரோல் ஹோம் மினிஸ்டர் தான். மற்ற ஹோம் டிபார்ட்மெண்ட் மினிஸ்டர் தாங்க கண்ட்ரோல். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் ஹையஸ்ட் அத்தாரிட்டி. சிஆர்பிஎஸ் யூஸ் பண்ணி அவரால் 144 போட முடியும், ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்க முடியும், எல்லாம் கொடுக்க முடியும். டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரியோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு ஸ்டேட். ஆர்ஏஎஃப் இருக்கு, சிஆர்பிஎஃப் இருக்கு, டெல்லி போலீஸே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் மினிஸ்ட்ரி கீழ தான் வந்து இருக்கு. இல்ல யூனியன் டெல்லியை பொறுத்தவரையும் உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்றேன், நான் ஒத்துக்கிறேன், மாற்று இல்லை. எல்லா போலீஸ் கண்ட்ரோலும் அவங்கள்ட்ட தான் இருக்கு. ஆனா எந்த இடத்துல கலவரம் நடக்குதோ அந்த இடத்துல சமயோக புத்தியோட அதற்கான ஆர்டரை பிறப்பிக்கிறதுக்கு உரிமை கலெக்டருக்கு இருக்கு. கலெக்டர் யாரு? கலெக்டர் மத்திய அரசு நியமித்து கலெக்டர் மாநில அரசு நியமிக்கப்பட்டவரா? மத்திய அரசுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் தானங்க அவரு. மாநில அரசு ரெப்ரஸன்டேட்டிவ் அவரு, மத்திய அரசு ரெப்ரஸன்டேட்டிவ் தானே அவரு. சரி, கலெக்டர் ஜியோகிராபிக்கல் லிமிட்டுக்குள்ள அவங்க வந்து கலெக்டர் தான் கொடுத்தாரு. அதான் நான் சொல்றேன்றாரு. நாங்க நாடாளுமன்றத்துக்கு வந்து விவாதிக்க தகரா, நீங்க கேட்க ரெடியா இருக்குன்றாங்களே. ஏறக்குறைய ஒரு 7-8 நாள் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து சொல்லுங்க அப்படின்றாரு. கடைசி நாள்ல நான் வந்து சொல்றேன். ஏங்க அதையும் அமித்ஷா அவர் விளக்கிட்டாரு, தெளிவா சொன்னார். நான் நாடாளுமன்றம் வரலான்னு நினைக்கிறேன், இவங்க அமளியில ஏற்படுத்தி உடனே வெளியே அமிச்சு இந்த குளிர்கால கூட்டத்தொடர் நடத்த விடாம பண்றாங்க. நான் நாடாளுமன்ற வளாகத்தில் நாடாளுமன்றத்துல நாடாளுமன்ற சம்பந்தப்பட்ட விவாதங்களையும் நடத்துங்க. வெளியே ஒரு பிரஸ் மீட் கொடுத்தோ இல்ல ஒரு பெரிய அதுதான் கொடுத்தாரு அவரு. ஆல் பார்ட்டி மீட்டிங் இல்ல நேத்து பிரஸ் மீட்ல கொடுத்தாரு அவர். நாங்க வந்து 16 நாள் நான் வந்து நாடாளுமன்ற வளாகத்தில் இருந்துதான் கோப்புகளை பார்த்துட்டு இருக்கேன், டிவில லைவ்ல பார்த்துட்டு இருக்கேன். நீங்க ஆரம்பிச்ச உடனே இரங்கல் தீர்மானம் முடிஞ்ச உடனே பதாகையில தூக்கிட்டு வெளியில வரப்ப நாங்க அங்க வந்து என்ன பண்ண முடியும்? அதுக்கு எங்க வேலை என்னாச்சு நாங்க பாக்குறோம்.
அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு ராமர் கோயில் பிரச்சனையா, இது கற்பாம்பூச்சி பிரச்சனையா, என்னென்ன பிரச்சனையா, அது வந்து மனுவாக வந்து நாடாளுமன்றத்தினுடைய சபாநாயகர்கிட்ட கொடுங்க. அதற்கான விவாத நேரம் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பதிலை நாங்கள் தர தயாராக இருக்கிறோம். அதற்கு நீங்கள் நாடாளுமன்றத்தில் ப்ரெசன்ஸாக இருங்க. மைக் ஆன் பண்ணிட்டு அவர் காமெடி பண்ணார்ல ராகுல் காந்தி, மைக் ஆஃப் ஆயிடுச்சு சபாநாயகர், மைக் ஆஃப் ஆயிடுச்சுன்னு மைக் ஆன்ல இருக்குன்னு பக்கத்தில் சுட்டி காட்டுறா, வேணும்னே மைக் ஆஃப் பண்றாரு. சிறுபலைத்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இவ்வளவு பொங்குறீங்களே இந்த கற்பாம்பூச்சிகளுக்கு, ஏன் ஜார்க்கண்ட்ல பொங்க மாட்டேன்றீங்க கேட்போம்ல. ஜார்க்கண்ட்லயே பேசியிருக்காரு ராகுல் காந்தி ஒரு ஏங்க, ஜார்க்கண்ட்ல 18 நாள் போராட்டம் நடந்து தடியெடுத்து எடுத்து மாணவர்களை கைது பண்ணி உள்ள கொண்டு போயிட்டு இருக்காங்க. எந்த ஒரு ரியாக்ஷன் இல்லை. இங்க வந்து எங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணாரு. அங்க கல்வித்துறை அமைச்சர் யாரு? ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் தானே கல்வித்துறை அமைச்சர். அவர் ரிசைன் பண்ண சொல்ல வேண்டியது ராகுல் காந்தி. ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? உங்க கூட்டணிக்கு வர மட்டும் நீங்க ஒட்டிப்பீங்க, வெளியில வந்தா மட்டும் பெரிய பிரச்சனை பண்ணுவீங்களா? ஏன் இமாச்சல் பிரதேசில் இது வினாத்தாள் கசிவு வரலையா? தமிழ்நாட்டில் வரலையா? நீ கூட்டணியில் தானே இருந்தீங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் நடக்கிறப்ப தடி கசிவு வந்துச்சா? நீங்க கூட்டணியில் இருக்கிறப்ப முறுக்கி வெளில போக வேண்டியதானே? எல்லா மாநிலத்திலும் எல்லாரும் வந்து வினாத்தாள் கசிவு வந்திருக்கிறது. அதுதான் கடுமையான சட்டங்களை கொண்டு வந்துட்டோம். டே 1லயே கற்பாம்பூச்சி பிரச்சனை வந்தவொன்னே உனக்கு என்னப்பா பிரச்சனை? இந்த மாதிரி விஷயத்துல வினாத்தாள கசிய விட்டவங்க மகாராஷ்டிரா அந்த மாதிரியான இடங்கள் இருக்க முக்கியமான அதிகாரிகளே கசிய விட்டாங்க. அந்த அதிகாரிகள் தான் கசிவு விட்டுருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் தான் நடக்குதா? இவங்க எத்தனை வருஷம் இந்த பொறுப்புல இருந்திருக்காங்க? இதுக்கு மட்டும் என்ன யார் யாரெல்லாம் முறைகேடா சேர்ந்திருக்காங்க? அப்ப நீட் வந்து ஒரு தகுதியான மாணவரை கொண்டு சேர்க்கும் அப்படின்ற ஒரு வாதத்தையே வந்து பாத்தீங்கன்னா அது போலி ஆக்கிரம. ஆமாங்க, அதுக்கு தாங்க அதிகாரிகள் வந்து கசிவு ஏற்படுத்திட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே 13 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. ரைட்டா? சட்ட இங்க நல்லா புரிஞ்சுங்க. நீங்க எதுவா இருந்தாலும் தீவிரம் அடைஞ்ச பிறகுதான் அந்த 13 இல்ல தவறு மறுக்கிறேன். 13 பேரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்ச பிறகுதான் ரீ எக்ஸாமே கண்டக்ட் பண்றாங்க. ரீ எக்ஸாம் இன்னும் பாதுகாப்பா வரணும்னு சொல்லிட்டு யார் கொஸ்டின் பேப்பர் தயார் பண்றாங்களோ அவங்களை பாதுகாப்பான இடத்துல வைக்கப்படுறாங்க. ராணுவ உதவியுடன் ஹெலிகாப்டர் மூலம் வினாத்தாள் வருது. 21 லட்சம் பேர் எழுதுனாங்க, 11 லட்சம் பேர் பாஸ் ஆயிட்டாங்க. எந்த கசிவும் இல்லை. இப்ப அதிகாரிகள் கசிவு பண்ணிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சாச்சு. அவங்கள தூக்குல போடு அப்படின்னு நீங்க சொன்னா தூக்குல போட முடியாது. அதற்கான சட்டத்திட்டம் நம்மள்ட்ட இல்ல. மோடி அமித்ஷா கொண்டு வர முடியாது. சொல்லுங்க, உங்களுக்கு அப்பதான் புரியும். அந்த சட்டம் என்னன்னா, ஒரு வினாத்தாள் கசிவு ஏற்படுத்தா இந்த அதிகாரியை அரெஸ்ட் பண்ணி இப்படி உள்ள வைக்கலாம். சட்டம் முடிஞ்சிருச்சா? இதுக்கு மேல அவங்க குற்றம் நிரூபிக்கப்பட்டா 2 ஆண்டோ 3 ஆண்டோ என்னன்னு கான்ஸ்டிடியூஷன் இருக்கா? அப்ப என்ன நடக்குது? இதை வந்து இப்படியே விட்டா இது பெரிய பூதாகரமாகும் சொல்லி சிறப்பு சட்டத்தை கொண்டு வரும். விரைவு கோர்ட்டு நாங்கள் அமைக்கப்படும் சொல்லிட்டு பாராளுமன்றத்தில் முதல் மசோதா, பழைய மசோதாலாம் ஓரம் கட்டி முதல் மசோதா பண்றாங்க. யாருனால் கசிவை ஏற்படுத்தினால் 1 கோடியிலிருந்து 10 கோடி ரூபாய் அபராதம், 1 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகள் சொல்லி தண்டனைகள் கடுமையாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு மாநில லெவலில் மக்களவையிலும் ஒப்புதல் பெற்று ஜனாதிபதி ஒப்புதல் பெற்று நீ சட்டம் ஆயிடுச்சு. இனிமேல் வினாத்தாள் கசிவுன்னு ஒருத்தன் பண்ணானா அவன் 10 வருஷம் கழிதணும், 10 கோடி ரூபா கொடுக்கணும். ஃபுல்லா கடுமையாயிடுச்சு. இதுதாங்க ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை கான்ஸ்டிடியூஷன் மூலமாக சட்ட திருத்தம் மூலம் தான் தீர்வு காண முடியும். தவிர ராகுல் காந்தி சொல்லிட்டாருனால இந்த 13 பேரை தூக்கில போட்டுருவீங்களா? போட முடியுமா இந்தியாவில்? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. அந்த ப்ராசஸை எடுத்துட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அப்ப ஜார்க்கண்ட்ல அதே ப்ராசஸ் தான் நடக்கும். அப்ப ஜார்க்கண்டுக்கு மட்டும் ஏன் பாஜக கேக்குது? காங்கிரஸ் ஜார்க்கண்ட்ல எல்லாரையும் தூக்கில போடுன்னு சொல்லல. காங்கிரஸ் இந்த வீரியத்தை அங்க ஏன் காட்டலன்னு சொல்றேன். நான் வந்து ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த மாணவர்கள் போராட்டத்துக்கு நம்ம மதிக்கிறோம். இன்னைக்கு முழு அடைப்பு கூட பாஜக அழைப்பு விடுத்துச்சு. முழு அடைப்புக்கு நம்ம வந்து ஆதரவு கொடுத்துறோம். அந்த மாணவர்கள் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போறவங்களை கசிவு பண்ணி அவங்களுக்கு வேண்டியவங்களை போட்டாங்கன்னு சொல்லி தான் அந்த பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு. கரெக்டுங்களா? இங்க காமிச்சார், இங்க வந்து தடியடி நினைச்சிட்டாங்க. புல்லட் அந்த குண்டை வச்சு ஜெலட் புல்லட்டை வச்சு குண்டடிப்பட்டாங்க, அவங்களை பாதிக்கப்பட்டிருக்காங்க. இங்க காட்டுற இந்த ஃபோர்ஸை ராகுல் காந்தி அங்க ஏன் காட்டல? அந்த கற்பாம்பூச்சி தலைவர் இங்க காமிச்சிட்டு போனாரா? ஏன் அவர் ஜார்க்கண்டுக்கு போல கேட்பாங்கல்ல. நீங்க பிரதீபா தீப்கேன்னு அவர் பேரு, அப்ஜித் தீப்கே ஏன் அங்க போய் உட்காந்து போராட்ட காலத்தை முன்னெடுக்கல? அங்கேயும் வினாத்தாள் கசிவு தான் நடத்திருக்காங்க, வேற ஒன்றும் நடக்கல. இங்க நீட்டு, அங்க கவர்மெண்ட் வேலை, எல்லாம் ஒண்ணுதானே, கசிவு ஒண்ணுதானே. எங்க நீட்டை நீக்கணும்னு போராட்டம் பண்ணல, கசிவை நீங்க சரி பண்ணாங்க, சரி பண்ணியாச்சு. தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் ரிசைன் பண்ணா, ரிசைன் பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. நீங்க எல்லாம் நினைச்சிருக்கீங்க வெற்றி பெற்றீங்க. வெற்றி பெற்றவர் நீங்கள் இல்ல, மோடியும் அமித்ஷாவும் தான் வெற்றி பெற்றிருக்காங்க. தயவுசெய்து இங்க இருக்கக்கூடிய மக்கள் புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதை நீங்க வளர்த்து கொண்டே இருந்தா வெளிநாட்டு சதிகள் மூலம், ராகுல் காந்தி போன்ற ஆட்கள் மூலம் இதை திசை திருப்பி வேற மாதிரி இந்த போராட்ட காலத்தை முன்னெடுக்கிறனால்தான் உடனடியாக மத்திய அரசு நாங்கள் வாபஸ் பெறோம்னு சொல்லி 10 நாள் போராட்டம் நடந்திருக்கு. உடனடியாக ஒரு வார்த்தை 10 நாள்ல 15 நாள் நடந்தது, அமைதியா நடந்தது. யார் இப்ப இந்த போராட்டத்தை முடக்கணும்னு மோடி அரசு நினைச்சிருந்தாங்கன்னா டேட் 1ல முடக்கி இருக்கலாங்க. 15 நாள் ஏங்க நடக்கணும்?
15 நாள் அமைதியா இருந்துச்சு. ஏன்னா ஜனநாயக நாட்டுல ஒருத்தர் தன் கருத்துக்களை பொது வழியில் சொல்வதற்கும் போராடுவதற்கும் முழு சுதந்திரத்தை இந்த அரசாங்கம் அமைச்சது, இந்த கான்ஸ்டியூஷன் வழங்கியிருக்கு. அமைதியா அவங்க போராடுறாங்க, யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணல. என்னைக்கு அவங்க நாடாளுமன்றத்தை நோக்கி நாங்க நகர்றோம், நாடாளுமன்றத்தை முட்டுகையிடுவோம்னா அது முன்னாடி எவ்வளவு ஒரு வந்து பாதுகாப்பு அச்சுறுத்தல். அந்த முக்கியமா இந்த உண்ணாவிரதம் போராட்டம் தான் சோனம் வாங்சுங்க அரெஸ்ட் பண்ணி கொண்டு போனதுனால தான் நாடாளுமன்றம் நோக்கி அவங்க நகர்ந்தாங்க. இல்லைன்னா அது நகர்ந்திருக்க அதுக்கான மாட்டாங்க. இது பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து தீப்தியை வந்து மேல பேசுறப்ப கீழே அடிச்சிட்டு இருக்கப்ப போலீஸ் அடிக்கிறப்ப இவங்க திருப்பி தாக்குறதாகலும் போலீஸ்ல அடிச்சதும் இதெல்லாம் நீதிமன்றத்துல போயிடுச்சு, காட்சியில போலீஸ் போயிடுச்சு. அடிக்கிறதும் சரியில்லை. போலீஸ் அடிச்சா திருப்பி அடிக்க கூடாதுன்னு சட்டமும் கிடையாது. அதை சொல்லுங்க, அது நீங்கள் நானும் தீர்மானம் பண்ண முடியாது. இதற்கான ஃபுட்டேஜை வச்சிருந்தும் உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இருக்கு, அது வரட்டும். ஃபுட்டேஜை கூட பார்க்க நான் ரெடியா இல்லைன்னு ஒரு ஜட்ஜி சொல்றாரு. ஆமா, இன்னைக்கு எல்லாமே எதையும் அழிக்க கூடாது கொடுங்கன்றாரு. நீங்க கோர்ட்ல இருக்குங்க, அது விவாதம் கோர்ட்ல முடிவு பண்ணி வரட்டும் யார் மேல தப்புன்றது. நம்ம வந்து சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கணும், மக்கள் அமைதியா இருக்கணும், போராட்டம் பண்றதுக்கான முழு அனுமதியை கொடுத்தும் நாடாளுமன்றம் நீங்க போறீங்க, திடீர்னு உங்க கூடயே ஒரு 10 தீவிரவாதி வரா, உங்களுக்கே தெரியாட்டிக்கு ஒரு குண்டை போட்டா என்ன பண்ணுவீங்க? இன்டெலிஜென்ஸ் என்ன பண்ணுது, ரா என்ன அப்படி பண்ணுது? கிடையாதுங்க. அவ்வளவு பெரிய கூட்டத்தை கட்டுக்கடக்க முடியலங்க. திடீர்னு ஒரு கூட்டம் வந்து வலைதளத்து மூலம் கூட்டுதுங்க. யாருமே அன்எக்ஸ்பெக்டட் தான். இன்டெலிஜென்ஸ் நீங்க சொல்றது ஒத்துக்கிறேன், ரா ஒத்துக்கிறேன், ஐபி ஒத்துக்கிறேன், எல்லாமே ஒத்துக்கிறேன். இது வந்து வலைதளம் மூலம் வர ஜென்சி. நீங்க ஒரு குறிப்பிட்ட போராட்ட காலத்தை வந்து அந்த போராட்டம் யார் நடத்துறாங்க, இவங்க பின்புலன்னு, இது எவ்வளவு கூடும், அப்ராக்சிமேட்டா எவ்வளவு போலீஸ் வேணும், எவ்வளவு தண்ணீர் வண்டிகள் வேணும், எவ்வளவு பஸ்ஸை வச்சு அரெஸ்ட் பண்ணும், எங்கெங்க அவங்க ஸ்டே பண்றதுலாம் ஒரு கணக்கு வந்து போலீஸ் போடும். நீங்க திடீர்னு ஜென்சி வந்து டபுள் சாரசாரியா குமிஞ்சா என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டடு. அது போராட்ட களம் வேற மாதிரி போச்சு. அதை வந்து திறமையாக ஒரு சமயோக புத்தியோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அந்த போராட்ட களத்தை மிக சாதுரியமாக இந்த மோடி அரசு முறியடித்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களை பண்ணா நான் வந்து பண்ணுவீங்க. தேங்க்யூ. நன்றி. எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.